ஹாய், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சா? சரி, அதான் ஒரு குட்டி ட்ரிப்பு போகலான்னு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். எங்கே போகிறேன்னு இப்போ சொல்ல மாட்டேன். நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். ட்ரெயின் ஏறிட்டு எங்கே போகிறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த ட்ரெயினில் தாங்க நான் போகிறேன். மங்களூர் போகிறேன். மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எவ்ரி Thursday அண்ட் சாட்டர்டே எங்கள் ஊர்லேருந்தே ட்ரெயின் இருக்குது 4:45க்கு. இந்த ட்ரெயினில் தான் இப்போ நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ட்ரெயின் ஏறி 4 மணி நேரம் ஆகுது. 5 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் சேலமே வரல. கொடுமை என்ன தெரியுமா? சேலத்துக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல ட்ரெயினை நிறுத்தினான். 1/2 மணி நேரம். எதுக்கு நிறுத்தினான்னே தெரில. ஒரு வண்டி கூட ஆனால் கிராஸ் ஆகலை. 1/2 மணி நேரமாக நிறுத்திட்டு ட்ரெயின் எடுத்துக்கலாம். அது ஏதோ அத்துவான காட்டுக்குள்ளே அத்துமீறி பூந்த ட்ரெயின் மாதிரி ட்ரெயின் நிற்கிது. இது எப்போ ஊருக்கு போய் நான் எப்போ ஊர் சுற்றுறது? சரி, கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தூங்க போகிறேன். இப்போதைக்கு எங்கள் அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் காவலுக்கு உட்காந்துருந்து கொஞ்ச நேரம் கழித்து அவங்கள எழுப்பி விட்டுட்டு மறுபடியும் நான் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டேனா குட் நைட் வீடியோவோட பார்க்குறேன். ஒரு வழியாக சேலம் ஜங்ஷன் உள்ளே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச நடுவில் அங்கே ரொம்ப நேரம் நிறுத்திட்டதால் இங்கே அவ்வளோ நேரம் நிறுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கடுத்து என்ன ஸ்டாப் வரும்? ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், அடுத்து போடனூர்னு ஒரு ஊர் வந்துச்சுன்னா அதோட தமிழ்நாடு கம்ப்ளீட்டட். அடுத்து கேரளா ஸ்டார்ட் ஆகும். பாலக்காடு, சொரனூர், கண்ணூர், திருூர், தலശ്ശേരി, மாஹே என்னென்னமோ ஊர் வரும். நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு தான் நான் ஊருக்கு போய் ரீச் ஆவேன். மார்னிங் ஏஞ்சிட்டு உங்களெல்லாம் பார்க்குறேன். எனக்கு இப்போ தூக்கமாக வருது. குட் நைட். We reached மாஹி. மோஸ்ட் சினட்டிக் வியூ. இப்போ தான் விடிஞ்சு இருக்குது. இன்னும் ஒரு 3 hours ட்ராவல் பண்ணணும். இன்னும் ஒரு 3 hours ட்ராவல் இருக்குது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சினட்டிக் வியூ. வாஷ் ஸ்பெஷல் பற்றி சாப்பாடு டப்பா எடுத்து போய் அது கேட்கல. வாஷ் ஸ்பெஷல் கீழே பக்கு இருக்கு. அமுக்கு தண்ணி ஊற்றுறாரு. அதாவது அந்த பையத்துக்கு போ. ஆல்மோஸ்ட் மங்களூர் உள்ளே ரீச் ஆகிட்டேன். ஆனால் ட்ரெயினை நிறுத்தி வச்சு ஒரு 1/4 மணி நேரமாக நிற்கிது. சரி, 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டுன்னு பார்த்தா குறுக்கால நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த 2 ஜீவன் யாருன்னு தெரியல. ட்ரெயின் உள்ளேருந்து எட்டி பார்த்துனுங்குது. இன்னும் 1 மணி நேரம் எப்படினாலும் ஆயிடும் போல இருக்குது. ட்ரெயின் சும்மாவே நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல். பசிக்குது வேறு. சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. இங்கேயும் எதுவும் விற்க மாட்டுது. வெளியே போய் தான் சாப்பிட்ணும். வரேன். ட்ரெயின் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜர்க் ஆகுது. பாய். ட்ரெயின் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக லைட்டாக மூவ் ஆகுது. மங்களூர் வந்தாச்சு. ட்ரெயின் ஆனால் இன்னும் நிற்கலை. பரவாயில்ல. இந்த ஊர் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் மங்களூர் வந்ததில்லை.
இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் என் லைஃப்லேயே. நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும் இவ்வளோ நேரம் தனியாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணது இப்போ தான் தெரியுமா. நேற்று சாயந்தரம் 4:15 ஏறினேன் ட்ரெயினில். இன்னும் ட்ரெயின் உள்ளே தான் இருக்கேன் நான். ரொம்ப தூரமாக இருக்குது ட்ரெயின். நாங்கள் என்ன கூட்டிகிட்டு வந்து இம்மா தூரம். என்னடா சத்தம் கேட்குது பார்க்குறீங்களா? எங்கள் பேக் தான். அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்டேஷன்லேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டோம். எங்கே போகலான்னு பிளானிங். ரீச் ஆகிட்டு சொல்கிறேன் எங்கே போகிறேன்னு. மங்களூரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ஒரு பஸ் ஏறி ரொம்ப நாள் ட்ரீம், ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்ச ஒரு பிளேஸ் முருதீஸ்வரர் டெம்பிள். இங்கேருந்து 170 கிலோமீட்டர்ஸ். அந்த 170 கிலோமீட்டர்ஸ்க்கு பஸ் ஏறி 3 hours ஆகும் ட்ராவல் பண்ணேன். ஒரு ஆளுக்கு 240 அந்த மாதிரி டிக்கெட். ஊர்லேருந்து சென்னை போகிறது இன்னும் கொஞ்சம் இங்கே டபுளாக இருந்துச்சு. அது போயிட்டு ஒரு டைத்துக்குள்ளே கோயில் மூடிட்டாங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தா பார்க்கலாம். பாய் பாய். நான் முருதீஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு வந்தேன். இதான் என்ட்ரன்ஸ் ஆகும். இங்கேருந்து இப்போ ஒரு ஆட்டோ இல்லைனா பஸ்ஸில் உள்ளே போகணுமா. ரீச். ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் ஏரியா தான் போலப்பா. கடல், கப்பல், போட்டு அப்படி இருக்குது. அப்படி போய் எனக்கு லக்கேஜ் ரூம் போயிட்டு லக்கேஜை வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோம். சச் எ லவ்லி வியூ. முருதீஸ்வரர் டெம்பிள். என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த இடத்துக்கு வரணுங்கிறது. ஃபைனலி நான் வந்துட்டேன். அப்படியே இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். டாடி ஹாய் சொல்லு. டாடி ஒரு ஹாய் சொல்லு அங்கேருந்து. எங்கள் அப்பாவுக்கு எல்லோரும் ஹாய் சொல்லிடுங்க. சாமி கும்பிட்டுக்கோங்க. கால் ரொம்ப சுடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு சாமி பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அப்பா பீச் ஓரத்தில் இதை பார்க்குறதே தனி அழகுங்க. இந்த படிக்கட்டு ஏறி உள்ளே போகணும். போயிட்டு சாமி பார்த்துட்டு வரேன். சுற்றிலும் கடல், கடலுக்கு நடுவில் கோவில், அந்த பக்கம் மலை. அப்படிங்கப்பா டேய் எங்கடா இருக்கீங்க இந்த மாதிரி கோயில் கட்டுறவங்களாம்? 20 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு நல்ல இது ஒரு கேவ் டெம்பிள் மாதிரி நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஐ திங்க் அது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒவ்வொன்றும், அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. இவங்க ராவணனுடைய அம்மா. இவங்க மண்ணால் லிங்கம் செய்து அந்த ஊரில் பூஜை பண்ணுறாங்க. அவங்க புள்ள பெரிய சிவபக்தர். யார்? ராவணன். இவங்க என்ன செய்கிறாங்க, மண்ணால் அம்மா சிவன் பூஜை செய்கிறாங்க. இருட்லேயும் காற்றுலையும் மழையிலையும். அதனால் அவரை நம்பி அவரை நினச்சி நம்ம தவம் இருக்கணும். தவம் இருந்து எப்படியாவது நம்ம அந்த லிங்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் இருக்கு.
அந்த சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து உனக்கு என்ன அது ஒரு தெரியல இருப்பார் சிவபெருமான் காக்கிறது தெரிஞ்சா ஆகாயத்தில் இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆகாயத்தில் இருக்கார். அவரை நான் கூட்டின்னு வந்து உங்ககிட்ட இங்கே வைக்கிறேன், அப்போ வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க, அதுதான் உண்மையான லிங்கம் சிவன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னா அவங்க அம்மாவும் ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் வந்து வராது, சாத்தியம் இல்லை, வரமாட்டாங்க, அவர் வந்து உலக தேவ மகன், நீ வந்து சாதாரண மானிட பிறவி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார், என்னால் முடியும், என்னுடைய தவ வலிமையால் நான் வந்து சிவனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கிறேன். மட்டும் தவம் இருக்கிறேன். கடுமையான தவம் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. கடுமையான தவம் இருக்கும்போது சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் ராவணா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவனுடைய தவத்தை வந்து பயங்கரமாக இருக்கும்போது எல்லாமே எல்லா உலகமும் இருண்டு போகிற அளவுக்கு இவனுடைய தவ வலிமை இருக்குது. 17-16 லோகமும் இருளுது. அப்போ நாரதர் வந்து மகாவிஷ்ணுகிட்ட முறையிடுறார், இப்படி ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது, நீங்கள் வந்து எதையும் பார்க்காத மாதிரி இருக்கீங்களே, உடனே நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்து நடக்க போகிற தீமையிலேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுங்க, அகிலத்தை காப்பாற்றுங்கன்னு நான் மகாவிஷ்ணு சொல்கிறார். உடனே மகாவிஷ்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்ல கம்முனு. உடனே வந்தோடனே நீ வந்து நான் கடுமையான தவம் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு தவத்துக்கு நீ வந்து மரியாதை கொடுக்கல, அதனால் நான் வந்து இந்த இதையே தூக்கிட்டு போயிடுறேன் பிரபஞ்சத்தை, அதாவது இந்த உலகத்தையே அவர் உட்காந்துருக்குற அந்த கைலாய மலையை தூக்கிட்டு போயிடுறேன். அப்போ தான் நீ அவனுடைய வலிமை வந்து அந்த மலையை தூக்குற அளவுக்கு, அப்போ தான் நீ வந்து என் கூட அங்கே வருவேன் அப்படின்னும் போது என்னோடய தாய்க்காக நான் இது கூட செய்யக்கூடாதா, நீ எனக்காக இதை நீ செய்யக்கூடாது, என் தாய்க்காக நான் இதை செய்கிறேன், நீ எனக்காக இதை செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த மலையை தூக்குறேன். மலையை தூக்கின உடனே அவங்களோட பக்தியான உண்மையாக இருக்குது, அவங்களோட செயலில் பொய்யானது, இது வந்து துஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, துஷ்டமான வேலை செய்கிறான் அப்படின்னும் போது உடனே வந்து சிவபெருமான் சொல்கிறது, இந்த மலையை நத்துக்கையும் போகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சா எனக்கு நீ நேரம் வந்து காட்சி கொடுக்கணும். அந்த காட்சி கொடுக்குறது ரெண்டு பேருமே வராங்க, சக்தி சிவன் 2 பேரும் வந்து காட்சி கொடுக்கணும் சொல்கிறோம். நான் அந்த மலையை தூக்கணும், இல்லைன்னா உடனே என்னுடைய இருப்பிடத்துக்கு எடுத்துன்னு வருவேன், நீ வந்து தங்க மாளிகையில் இருக்கணும், சொர்ண மாளிகை, அவனுக்கு அப்புறம் வெறும் சொர்ண மாளிகை தானே அங்கே இருந்தோடனே சக்தியை விட்டு சிவனை பிரிக்க போகிறாங்கன்னு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லும்போது இறைவா நீங்கள் இதை தடுத்து நிறுத்துங்க என்ன சொல்கிறேன், இவரோட பக்திக்காக ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால் என்ன பண்ணார், என்னுடைய ஆத்ம லிங்கம், என்னுடைய ஆத்ம இதயத்தில் அவனை கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன், அந்த சொர்ண மாளிகையில் அவனுக்கு இருக்க இஷ்டம் இல்லைன்னா என்னுடைய ஆத்மாவில் வச்சுக்கிறேன்னு சொல்லும் போது தான் அவன் என்ன பண்ணுறான், மீண்டும் நான் யோசனை பண்ணி சொல்கிறேன்னு தேர்தல் சொல்லுறேன், அந்த அவனுடைய காளி பக்தன் இந்த காளிக்கிட்ட போய் அவன் தவறு எப்படியாவது சிவபெருமானை நான் கூப்பிட்டு போகணும், அவர் என் கூட வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ போகிறதெல்லாம் அதர்ம வழியான செயல், நீ என்னுடைய பக்தனாக இருக்க நீ செய்யறதுலாம் அதர்ம வழியான செயல் அப்படின்னு சொல்லி அவங்க உன்னுடைய தவம் வந்து நிவர்த்தி பெறும் அப்படின்னு பூர்த்தி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்லி மண்டோதி அவனுக்கு வந்து தவம் பண்ணி கொண்டு போய் லிங்கத்தை வச்சு அவனுக்கு பூஜைக்கு அந்த பொருளை இதெல்லாம் செய்யணும்ல, அவங்க எல்லா சேவையை செய்கிறது அவங்களுக்கு ஒரு மனைவி. அப்போ தான் அவன் நாகரிகத்தை பார்க்கும்போது இந்த ராஜாவுடைய பிள்ளை அது எப்பறம் அழகாக இருக்குது, அவ்வளோ அழகு, இந்த பொண்ணெல்லாம் நம்ம காந்தலுக்கு போய் அவங்க அப்பா நீங்கள் ரொம்ப தரமாட்டேன் பொண்ணு, நீ அறக்க அந்த இடத்துல நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணுறாரு, மண்டபத்திலேயே காந்தலுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னா இந்த ராஜ்யத்தில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன மண்டபத்திலேயே காந்தர்வ திருமணம் பண்ணி அவங்க அப்பா தாரவாத்து கொடுத்துட்டாரு. இந்த உலகத்தில் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு இருக்க கலர் ஆகிடுச்சு. அவர் வந்து தாரவாத்து பொண்ணை கொடுத்துட்டு மண்டபத்திலேயே கல்யாணம் பண்ணி அவங்க மாளிகைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, யாருக்கும் தெரியாது நீ எப்பேற்பட்ட அரசர் எப்பேற்பட்ட ஆள் யாருக்கும் தெரியாது ஒரு கல்யாணம் பண்ணி வந்துருக்கு அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்கும்போது இதுதான் என்னுடைய இந்த அரசு எல்லாமே இவளுக்கு தான், ஆனால் அவனுடைய கேரக்டர்லாம் சரி கிடையாதுல்ல, இருந்தாலும் இவங்க அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வரும்போது தான் திருப்பியும் அந்த காளியை நினச்சி அவன் தவன் கடுமையான தவம் பசி பட்டினியோட தவம் இருக்கும்போது தான் அவன் என்ன சொல்லுவான், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், என்னால் முடியாது, நீ வா என் கூட கூப்பிடும் போது அவர் தான் செய்து காட்சி கொடுக்குறேன் சிவபெருமான் காட்சி. அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய 10 தலையை வெட்டி உன் காலில் நான் சமர்ப்பிக்கிறேன், சமர்ப்பணம் பண்ணுறேன், என் தலையெல்லாம் வெட்டி உனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன், ரத்தங்காவை கொடுக்குறேன், கையை வெட்டிக்கிறேன், காலை வெட்டிக்கிறேன், ஒவ்வொரு தலையாக வெட்டி சாய்க்கிறேன் கீழே தான் ஒவ்வொரு தலையாக வெட்டி சாய்க்கும் போது தான் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. லிங்கத்தோடு வர்றாரு, நான் உன் கூட வரேன். இந்த லிங்கம் வந்து அவங்க பூஜை பண்ணது, சக்தி பூஜை பண்ண லிங்கம். இந்த லிங்கத்தை கொண்டாந்து இவங்ககிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த லிங்கத்தை நீ வந்து கையிலே வச்சுருக்கணும், எப்படி எக்காரணத்தை கொண்டு நீ கீழே இறக்கக்கூடாது, அப்படி நீ இறக்குனா இறக்குன நொடி பொழுதே
நான் வந்து அங்கேயே ஐக்கியமாயிடுவேன். அதுக்கப்புறம் என்னை வந்து உன்னால் அசைக்கவே முடியாது, இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டால் நான் உன் கூட வரேன்னு சொல்கிறேன். நான் உங்கள் கையை விட்டு என் கையை விட்டு இறக்கலாம், நான் எப்பவுமே உங்களுக்கு சொர்ணமலைக்குள்ள வைக்கிறேன் அப்படின்னு. சரி, சொர்ணமலைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தோட ஒரு 23 படம் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நாரதர் சொல்கிறார், அசம்பாவிதம் நடந்து போச்சு, உலகம் அழியறதுக்கு இது ஒரு காரணம் ஆகிடுது, இறைவனை கொண்டு போய் தன்னுடைய இடத்துல வைக்க போகிறதா ராவணன் வந்து முரண்பாடான செயலில் இருக்கிறான். அதனால் உங்களுக்கு நான் இவ்வளோ படையலும் கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து அப்பா சிவபெருமானை காப்பாற்றுங்க, இந்த உலகத்தை காப்பாற்றுங்க, இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இவர் யோசனை பண்ணுறாரு. யோசனை பண்ணோடனே நடக்கிறது யாவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி உடனே தான் என்ன பண்ணுறாரு, ராவணன் அந்த லிங்கத்தை எடுத்துன்னு வந்துட்டு அதில் கையில் கொடுக்குறேன். இந்த லிங்கத்தை போகிற போக்கில் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு விநாயகர்கிட்ட. அப்போ தான் விநாயகர் நம்ம மாடு மேய்க்கிற இடையினா உருவம் எடுத்து வந்து மாடு மேய்க்கணும். அந்தி பொழுது சாயுது. இவர் என்ன செய்கிறார், காலையிலேருந்து சிவனுக்கு பூஜை பண்ணல, சிவனை நினச்சி அவர் பூஜை பண்ணுறது நம்ம கையில் லிங்கம் இருங்க வேலை பண்ண கீழே நீ எங்கே வைக்கிறேன் அங்கே நான் கோயில் கொடுத்துருவோம் ஐக்கியமாயிடுவேன் சொன்னார். அதனால் இப்படி சுற்றி பார்க்கும்போது விநாயகர் மாடு மேய்ச்சி இந்த லிங்கத்தை சற்று பொழுது ஒரு கையில் வச்சிரு, நான் ஒரு வினாடியில் வந்துடுறேன், குளிச்சுட்டு சூரிய அஸ்தமனம் ஆகுது, நான் குளிச்சுட்டு இறைவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த லிங்கத்தை வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் நீ கையிலவே வச்சுருக்கணும், கீழே இறக்கக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன், ஆனால் நீ சொன்னவன் நொடி பொழுதில் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் வர தாமதமாக விநாயகர் என்ன பண்ணுறது, பாரம் அதிகமாக இருக்குது, சீக்கிரமாக பாரம் அதிகமாக இருக்குது, அப்படி தோ வர கீழே வைக்காத விநாயகர் கையில் வாங்கிட்டாரா கீழே வைக்காத தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வந்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறது, அந்தி பொழுது சாஞ்சி போச்சுல, உடனே என்ன பண்ண இதுக்கு மேலே நான் வச்சுட்டு போயிடுவோம், கீழே வச்சுட்டாரு அந்த விநாயகர், அந்த லிங்கத்தை கீழே வைக்கிறார். கீழே வச்ச உடனே ஐயோ இது திரும்பி வந்தான் ராவணன் வந்து அந்த விநாயகர் அந்த சிவலிங்கத்தை எடுக்க முடியும். அதான் சொன்னார்ல, நீ வைக்கிற அடுத்த வினாடி நான் வந்து அங்கே ஐக்கியமாயிடுறேன் அப்படின்னு குரல் கூப்பிட்றேன் வரேன்னு சொல்கிறேன். இப்போ அந்த காட்சி உடனே அந்த அதோட கொண்டு போகிறேன். அதோட எடுக்கவே முடியல, அந்த லிங்கத்தை ஆத்மலிங்கத்தை எடுக்கவே முடியல. அதான் ஆத்மலிங்கம், அவருடைய ஆத்மா இந்த லிங்கம். யார் இவனுடைய ராவனுடைய ஆத்மா வந்து இவருடைய லிங்கம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த கீழே வச்சுட்டு அவனை தலையிலே கொட்டுறேன். அதில் இருந்தால் அந்த தலையில் கொட்டுற பழக்கம் வருவானது. கொட்டுற பாரு, ஏன் வச்ச அப்படின்னு விசாரித்து தைக்கிறேன், நீ ஏன் வச்ச அப்படின்னு பையனாக தானே இருக்கிறாரு, ஒரு மாடு மேய்க்கிற இடையில தானே இருக்கிறார். அதனால் வந்து அவர் கொட்டுறாரு. கொட்டினோடனே அந்த லிங்கத்தை பேக்கிறாரு, எடுக்கிறார், தூக்கி எடுக்க முடியல. அப்போ தான் வந்து காட்சி உருமாறிட்டார். உருமாறி அந்த தேவர்கள்லாம் வந்து இறைவனுக்கு பூஜை பண்ணுறாங்க. ராவணன் போய் பார்வதி பரமசிவனும் எல்லாரும் காட்சி. அவனால் அந்த பேச்சு எடுக்கவே முடியல. இந்த பார்வதி பரமசிவனும் விநாயகர் காட்சி கொடுத்து கைலாயத்தை காப்பாற்றினார்ல, யார் விநாயகர் கைலாயத்தை காப்பாற்றினார்ல. அதனால் வந்து இதுதான் இந்த லிங்கத்தை தான் தனியாக பிடிச்சா போதும். அப்போ கூட வர முடியாது, இன்னும் வரல, இந்த பீடை வரவே இல்லை. அதோட இந்த கைலாயத்தை காப்பாற்றி ஆவணம் போய் இருக்கு. இன்னும் அவனுடைய இதெல்லாம் அதிகமாகி போய் ரொம்ப அவனுடைய நவ வலிமையும் பலமும் பணபலமும் அவனுடைய செல்வாக்காக 4-5 உலகம் தாழ்றான். அப்படி இருக்கும்போது தான் சீதையை போய் கிடக்குறான். அதுக்கப்புறம் தான் ராமாயணம் உருவாகும். இதா அந்த அனுப்பி விட்டீங்களா சனீஸ்வரர் சாமி இருக்கார். நான் போய் சாமி கும்பிட போகிறேன். குட்டு என்னான்னு எனக்கு தெரியல. அங்கே ஏதோ போர்டில் இருக்குது, ஆனால் அதுவும் கண்ணு தரல. என்னவா இருக்கும்? ஸ்ரீ தெரியுது, அதுக்கு மேலே மறைஞ்சு போச்சு. சரி விடுங்க, பார்ப்போம். செருப்பு போடாமல் வந்துட்டேன்னா கல்லா குத்துது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அங்கே ஏதோ தேர் மாதிரி இருக்குது, அது போய் என்னன்னு பார்ப்போம். இல்லை அலோடு இருக்கா? அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே ஃபோட்டோ மட்டும் எடுப்போம்.
அங்கே ஒரு சூரிய பகவான் இருக்கா. வழி எங்கே இருக்குன்னு தெரில, உள்ளே போய் பார்ப்போம். ஹோட்டல் தான். முருடீஸ்வரர் டெம்பிள் கோவில் உள்ளே போகிறோம். ஃபோன் உள்ள அலோடு இல்லையா. ஸோ நாங்கள் போயிட்டு உள்ளே முடிஞ்சால் நான் எல்லாமே காமிக்கிறேன். இல்லைனா நீங்களா நேரில் வந்து பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போட்டிங் கூப்பிட்டு போய் நடுவில் 2 ஐலாண்டு காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூபா டைவிங் இருக்குது. இங்கே இந்த கோயிலில் இந்த ராஜகோபுரத்தோட மேலே போய் பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் கொடுத்தா லிஃப்டில் மேலே கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. நான் இதை சாமி கும்பிட்டு தான் போகிறேன். ராஜகோபுரம் மொத்தம் 17 மாடி. அந்த 17 மாடி தான் இப்போ நாங்கள் லிஃப்டில் ஏறி மேலே போய் பார்க்க போகிறோம். 17வது மாடியில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தா இந்த வியூ மொத்தமும் தெரியுது. ஏதோ நடுக்குள்ள ஏதோ தீவுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி. அரபிக்கடல். ஈஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ வந்து பட்கல்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பைந்தூர்னு ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து கொல்லூர் போகிறோம். நாங்கள் மூகாம்பிகா கோவிலுக்கு. எங்கள் அம்மா ஏதோ கனவு கண்டுட்டு அங்கே போயே ஆகணும்னு 3 மாதமாக சண்டை. இந்த சண்டையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இப்போ அந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகும் தெரியல. ஆடிட்டு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆகும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் இந்த ஊரில் வெளிச்சமாக இருக்குது. காலையிலேருந்து கிளைமேட்டும் இப்படி தான் இருக்குது. மழையும் பெய்யல, வெயிலும் அடிக்கல. அந்த வகையில் நான் பெனிஃபிட் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மங்களூர் விசிட் பண்ணக்கூடிய சீசன் டைம் தான் இதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து கொல்லூர் மூகாம்பிகா கோயிலுக்கு பஸ் ஏறிட்டேன். 9 o'clock போனால் இன்றைக்கே நான் சாமி பார்த்துருவேன். ப்ளீஸ் எனக்காக வேண்டிக்கோங்க, சீக்கிரம் போகணும். ஓகே, காட்டு உள்ளே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெக்கிங் போகிற மாதிரியே எப்பயாவது எங்கேயாவது ஒரு வீடு தெரியுது. மற்றபடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். எப்படி தான் இந்த மாதிரி இடம்லாம் எங்கள் அம்மா கண்ணுக்கு மட்டும் கனவுல வருதோ தெரியல. டார்ச்சல் தாங்க முடியாமல் வந்து ட்ராவல் பண்ணி மாளலைங்க. ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் கொல்லூர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே கோயில் சாத்திடுவாங்க. ஷேர் ஆட்டோ ஏறிட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கோயிலுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னோடய அழைப்பு பூர்த்தியானால் நைட்டே நான் சாமி பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியா போலங்க. வழியில் ஒரு வீடு இல்லை, ஒரு லைட் இல்லை. அப்பா பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த பகலில் தான் வரணும் போல. நைட்டில் வர்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்களாம் வரீங்கன்னா டே டைமாக பார்த்து வாங்க, சரிங்களா? கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள். கொல்லூர் ரீச் ஆகிட்டேன். ரூமும் போட்டேன். போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். கடவுளை என்னை ஏமாற்ற மாட்டார். நான் இன்றைக்கி சாமி பார்க்க போகிறேன். செம்ம க்ரௌடு கோவிலில். கோயில் தரிசனம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு.
ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். நாளைக்கு காலையில் பார்க்கலாம்.